என்ன இவன் கட்டில்ல இருப்பான், கீழே எப்படியாவது இவனை இறக்கி விடலான்னு பார்த்தா சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். வாங்க அனினா. சாரி, நான் வேற ரூம் கீ கேட்டேன், மம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வேற ரூம்ல போய் என்னால் இப்போ கிடக்க முடியல. நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நீங்கள் கட்டிலில் படுத்துக்கோங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். ம் நான் இவனை என்னென்னமோ கொடுமை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தா இவன் என்னடானா அவனாவே நான் போய் சோஃபாவில் கடந்துக்கிறேன், நீங்கள் கட்டிலில் கடந்துக்கோங்கன்னு சொல்கிறானே. பரவாயில்ல, நமக்கு வேலை மிச்சம். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பையனாக தான் இருக்கான். நல்ல பையனாக இருந்து என்ன பிரயோஜனம்? பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இந்த பால் எடுத்து குடிச்சிட்டு கடந்து உறங்கலாம் நம்ம. ஓகே, இப்போ போய் உறங்கலாம். என்னால நம்பவே முடியல, இவன் இப்படிப்பட்டவனா? இதை பத்தி நான் யார்கிட்ட கேட்கறது? நம்ம கூட படிச்சவனுங்களோட கான்டாக்ட் நம்பர், ஒருத்தனோட நம்பர் கூட நம்ம கிட்ட இல்லை. எவனாவது ஒருத்த நம்பர் கிடைச்சா போதுமே. பழைய போனை டெத் ஆனதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒழுங்கா இன்னைக்கு நான் ரிசப்ஷன்ல வச்சு அவன்கிட்ட நான் கேட்டுட்டு வந்திருப்பேன். இந்த அக்கா நான் இருக்கேன், கூட்டமா இருக்கு, பெரியவங்களாம் இருக்காங்கன்ட்டு ஒன்றும் பேச விடல. கொஞ்ச நேரம் பேச விட்டுருந்தா அழகா இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்போ ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் தான் புலம்பிட்டு இருக்கேனே. ஐயோ, விதுனை நான் மறந்துட்டேனே. நல்ல வேலை எலும்பல. புலம்பி புலம்பி இவனை எழுப்பி விட்டுருவோம் போல நான். ஆனா நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன்? இவங்கிட்ட நான் எப்படி பேசுறது? அனினா கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? அனினா கிட்ட போய் நான் என்னன்னு கேட்பேன்? ஐயோ, எந்த பக்கமும் வழி இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒரு காலேஜ் போய் சேர்ந்துட்டானுங்க. என் காலேஜ் ஒருத்தனாவது வந்தானா? எனக்கு இப்ப இந்த பிபிஏ ரொம்ப முக்கியம். நான் மட்டும் இங்க வந்து தனியா மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்போ. சே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு தான் வருண் இருக்கானே, பாவம். நம்ம மட்டும் இப்ப அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இல்லைன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஐயோ, சமயம் 11:30. இதுக்கும் மேல முழிச்சிருந்து தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிறதுக்கு படுத்து தூங்கலாம். செல்லம் எவ்வளோ அழகா தூங்குறா பாரு. நல்ல வேலை அத்தை இன்னைக்கு அம்மா கூட தூங்குனதுனால நம்ம இவளை பார்க்க வர முடிஞ்சது. இல்லாட்டி கண்டிப்பா வர முடிஞ்சிருக்காது. செல்ல குட்டி தூங்குற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அழகி, எப்படி நீ எங்க கூட எங்க வீட்டில் வந்து இருப்ப? இங்க இருக்கிற வரையும் டெய்லி உன்னை நைட்டு கூட பார்த்துக்கலாம். இல்லாட்டி ஸ்டோருக்கு வந்தா உன்னை பகல்ல மட்டும்தான் பார்க்க முடியுமே. நைட்டு எங்க வீட்டுக்கு போகும்போது உன்னை நான் மிஸ் பண்ணி இருக்கணும். சரி, வந்த வேலையை பார்க்கலாம். கவி கவி செல்லம் உறங்கி உறங்கி சொர்க்கலோகத்துக்கே போயிட்டா போல. எப்படி தூங்குறா பாரு. கூப்பிட கூப்பிட கேட்கவே இல்லை என்ன இவளுக்கு. கவி எப்படி பண்றா பாரு. ஏய் எலிடி செல்லக்குட்டி. செல்லம் கவி. ஐயோ, ஏ வாய் மூடுறி. கத்தாத, அப்ப நான் கையெடுப்பேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? கோழி பிடிக்க வந்தேன். என்ன, கோழி பிடிக்க வந்தீங்களா? இல்லடி, என் கூட கொஞ்சம் வரியா? உன்கிட்ட ஒன்னு காமிக்கணும். என்ன காமிக்கணும்? நீ எலும்பி வா, காமிக்கிறேன். எங்கன்னு சொல்லுங்க. எம்மா, உன்னை எங்கேயும் கொண்டு விட்டுட்டு வந்துட மாட்டேன். என்னை நம்பி கொஞ்சம் வரியா? சரி வரேன். சந்தோஷம், எலும்பி வா. ஓய் வாடி. அடியே, வர சொன்னா அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குறா பாரு. ஏய் கவி. நான் தூங்கல. தூங்கலையா? பின்ன அந்த பக்கம் திரும்பி என்னடி பண்ணிட்டு இருக்க? அது 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 வந்து என் மேல இருந்து உங்க கையை எடுங்க. என்ன? மழை தூத்தலே ஓதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு
கொதிக்குதே பாலாறு மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இந்த ஜோடி வண்டுகள் போரு தானிடுமா சாரி. ஐயோ கிறுக்கு பிடிச்சவனே, கையை இவ்வளோ நேரம் அங்கேயாடா வச்சிருந்த? அவ என்னை என்னெல்லாம் நினைச்சாலோ. நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல. ம், நிஜமாவா? ம், நிஜமா தான் சொல்றேனே. சரி, வர வேண்டாம், நான் போறேன். என்ன போக போறீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? ஏதோ காமிச்சு தரேன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா நான் தான் சொதப்பிட்டேனே. என்ன சொதப்புனீங்க? ம், என்ன சொதப்புனீங்கன்னு கேட்டேன். அது அது ம், ம்? சாரி. ஓ, இதுக்கா சொதப்பிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் உங்க கை அங்க இருக்கிறத நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்றது. ஆனா அதுக்காக நீங்க தயங்கி தயங்கி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கியூட். ஆமா, என்ன காமிச்சு தரேன்னு சொன்னாங்க இவங்க? ம், கேட்டு பாப்போம். ம், ஏதோ காமிச்சு தரேன்னு சொல்லி என்னை எழுப்பி விட்டீங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க அதுக்கப்புறம். அது ம், சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? வீட்டுக்கு வெளியே வா. ம், ஏன்? ஏன்னு சொன்னாதான் வருவியா? ஆமா, மிட் நைட்ல வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வான்னு கூப்பிட்டா நான் ஏன்னு கேட்க மாட்டேனா? அப்போனா கண்டிப்பா சொன்னாதான் வருவல. ஆமா, கண்டிப்பா. சரி, நீ வர வேண்டாம், நீ படுத்து தூங்கு. நான் போறேன், பாய். ஆ, போகாதீங்க. வரலன்னு சொன்னல, அப்புறம் ஏன் என்ன போக விட மாட்டேங்கிற? சரி, வரேன். நிஜமாவா? ம், நிஜமா தான் சொல்றேன். சரி, அப்ப வா. ம், ஆமா, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? நான் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன், நீ மட்டும் ஜாலியா படுத்துட்டு பேசிட்டு இருக்க இல்ல? அட ஆமால. கள்ளி, சிரிச்சு சமாளிக்காத, வா. ம், ஆ, இவகிட்ட அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லிடலாமா? ஆமாமா, இதே ட்ரெஸ்ஸோடய வெளியே வர வைக்க வேண்டாம், வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். கவி, என்ன? அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏன்? இங்க இருந்து வீட்டுக்கு வெளியே தானே, இந்த ட்ரெஸ் போதும். இல்ல இல்ல, நீ வேற மாத்திட்டு வா. ஏன்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? சொன்னா கேளு, மாத்திட்டு வா போ. சரி, மாத்திட்டு வரேன். வீட்டில் யாராவது ஒருத்தர் எழுச்சிருந்தா கூட நம்ம மாட்டிக்குவோம். அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேனே. எல்லாரும் செம்மையா தூங்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா, தூங்கிட்டாங்க. அத்தை, தூங்கிட்டாங்க. உங்க தம்பி தங்கச்சி? தூங்கிட்டாங்க. ஏன் தம்பி? தூங்கிட்டான். ஏன் அப்பா? தூங்கிட்டாங்க. எல்லாரையும் போய் பார்த்தீங்களா? பொய் சொல்லாதீங்க. ஆமாண்டி, சத்தியமா எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரனே. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வரேன். என்ன ட்ரெஸ் போட போற? என்ன ட்ரெஸ்ஸுன்னா சுடிதார் தான். ம், சரி. ஏதாச்சும் கொஞ்சம் சிம்பிளா இருந்தா போதும்ல. ம், போதும். அப்போ சரி, நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ம், சரி. ஆமா, இவங்க எங்க என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, அதுவும் இந்த டைம்ல. சரி, போய் பார்ப்போம். ம், இப்ப சொல்லுங்க, ஏன் இங்க கூப்பிட்டீங்க? அதுவும் இந்த சமயத்துல. ம், எதுக்கு என்னை இங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அதுவும் என்ன டைம் ஆகுது தெரியும்ல. வீட்டில் யாராவது எழும்புறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்கலையா? அட என்னடா இது, எல்லார்கிட்டயும் இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தா இவர் எங்க அப்படியே சும்மா நிக்க வச்சுட்டே இருக்காரு. என்னங்க, காது அவுட் ஆயிடுச்சோ? ஹலோ அதித். ஏய் சொல்லுடி, கேக்குது.
என்ன கேக்குதா? கேட்டுட்டு தான் இவ்வளோ நேரம் அமைதியாகவே இருக்கீங்களா? நான் பேசுனதுக்கு எந்த ரிப்ளைவும் கொடுக்காம. ம் இல்ல ஏதோ புலம்பிட்டு இருக்கியா, அதான் என்னெல்லாம் புலம்பிட்டு இருக்கன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். ம் சும்மாடி வா. ம் என்ன சவுண்ட் அது? அதீத், ம் சொல்லுடி. ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு, அது உங்களுக்கு கேட்டுச்சா? எங்க எனக்கு சவுண்டு கேட்டுச்சு? நீ இவ்வளோ கிட்ட வந்து நின்னதும் எனக்கு மைண்டு தான் மாறுச்சு. ம்? கவி. உங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சா? ம் நம்ம உள்ள போயிடலாமா? பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ம் ஆனா நம்ம உள்ள போகலாம், வரீங்களா? ஏய் என்னடி, கொஞ்ச நேரம் இங்க நில்ல அமைதியா. எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ம் எதுக்கு இந்த சமயத்துல என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். எல்லாம் ஒரு காரியமா தான். ஓ, ஆனா என்ன காரியம்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த டைம்ல இங்க வந்து நிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. சரி பயப்படாத. இந்த சமயத்துல என்ன நம்பி என் கூட பைக்ல வான்னு கூப்பிட்டா நீ வருவியா? என்ன, பைக்லயா? ம் நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நான் இங்கேயே நிக்க வேண்டாம், பயமா இருக்கு, வீட்டுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பைக்ல எங்க போகணும்? நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு வருவேன். இப்ப சொல்லு, என்ன நம்பி நீ வருவியா மாட்டியா? உங்களை நம்பி வர்றதுக்கு எனக்கு ஓகே தான், ஆனா பயமா இருக்கே. அதெல்லாம் எதுவும் பயப்படாத, நீ வா. நம்ம எங்க போறோம்னாச்சும் சொல்லுங்க. சரிடி, நீ வர வேண்டாம். நீ போ, நீ போய் தூங்க போ. ம் போ, நீ போய் தூங்கு போ. உனக்கு தான் தைரியமே இல்லை என் கூட நீ வர்றதுக்கு. தைரியம் இல்லாமலாம் இல்லை, பயமா இருக்கு. அடியே, பயம் இருக்குன்னா தைரியம் இல்லைன்னு தாண்டி அர்த்தம். இது என்னடி புதுசு புதுசா ஒரு டயலாக் விடுற நீயே? ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாண்டி கிறுக்கி. சரி இப்ப சொல்லு, போலாமா வேண்டாமா? என்னை நம்பி வருவியா மாட்டியா? ஓகேனா ஓகே சொல்லு, ஓகே இல்லைனா ஓகேன்னு சொல்லு. என்ன, ஓகேனாலும் ஓகேன்னு சொல்லணும், ஓகே இல்லைனாலும் ஓகேன்னு சொல்லணுமா? அது சரி. பரவாயில்ல, வாங்க போகலாம். ஓகே வா. என்னடி செல்லம், போலாமா? பயமா இருக்குங்க. பயமா இருந்துச்சுன்னா மாமாவை இறுக்கி கட்டி பிடிச்சுக்க பாப்போம். ஐயோ கோவப்படுறாளே. ஏய் சும்மா சொன்னடி. நடு ராத்திரி நேரமா உங்களை நம்பி வந்திருக்கனேன்னு ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க. ம் என்னடி செல்லம் பண்ணுவ? ம், ஏன் இப்படி கேக்குறீங்க? இங்க பாருடி, ஓவரா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த உதடு அது இருக்காது, முழுங்கிடுவேன். வாய மூடுடி. அந்த உதட பார்க்க பார்க்க மாமாவுக்கு என்னமோ பண்ணது. அவன் அவங்க லவ்வர்கிட்ட எதையோ பார்த்து மயங்குறான். எனக்கு அமைஞ்சது பாரு 1 இன்ச்சு உதடு. நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது போலலாம் பேசுனீங்கன்னா நான் உங்க கூட வரவே மாட்டேன். நான் வீட்டுக்கே போறேன். ஐயோ லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டனே. இவன் என்ன மயக்கிறான். சரி சமாளிப்போம். ஏய் சும்மா சொன்னடி, போயிடாத. நான் எதுவும் பேச மாட்டேன், நம்ம போலாமா? எதுவும் பேசாமலும் வரக்கூடாது, அது போலையும் பேசக்கூடாது. அது சரி, நல்லா தெளிவா தாண்டி இருக்க. ஆ பின்ன, எனக்கு இந்த டைம்ல வர்றதுக்கே பயமா இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னவே தான் நான் வந்தேன், இல்லாட்டி கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். ம் சரி, அப்போ பேசிட்டே வாங்க, அப்போதான் எனக்கு பயம் தெரியாது. போங்க, வண்டி எடுங்க. ம் சரிங்க பயந்தாங்கொழி மேடம். நான் ஒன்றும் பயந்தாங்கோழி இல்லை. சரி நீ பயந்தாங்கொழி இல்லை. ம் சரி போலாமா? ம் ஓகேடி.